படிச்சிட்டீங்களா? படிச்சோம்க்கா. படிச்சாச்சா? கொஸ்டின் கேட்கலாமா? இல்ல யாருக்கா டைம் வேணுமா? டைம் வேணும்க்கா. டைம் வேணும்க்கா. டைம் வேணும்க்கா. ஒன்னும் கேட்கல. மத்தவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுக்கா. கேக்குதா? ஓகே. படிங்க. ஒரு 2 minutes படிங்க. 8:15 கேக்குறேன். யாருக்காவது என்ன படிக்கணும் டவுட் இருக்கா? ஏதோ படிக்க சொல்லிருக்கீங்க மட்டும் தெரியுதுக்கா. நான் என்ன படிக்க சொல்லணும் தெரியலன்னு யாராவது கேக்குறீங்களா? அப்படி யாரும் இல்லைல்ல? புக் இல்லையா? PDF அனுப்பியிருந்தேன் நீ குரூப்ல. நீங்க இன்னும் எழுதலையா அப்போ ஃபர்ஸ்ட் லெசன்? ஓகே. 8:15 ஆயிடுச்சு. படிச்ச வரைக்கும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்க பேர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சக்தி, பிரகதீஸ்வரன், மணிமேகலை, மோகனா, அப்புறம் யார் இருக்கீங்க? தரண்யா, பிருந்தா, கவிதா. யார் பேர் சொல்லல? சிவசங்கரி. சிவசங்கரி. அப்புறம் யாரு? தேஜாஸ்ரீயா? ஆமாங்கக்கா. ஓகே. கனிஷ்கா இருக்கீங்களா? இருக்கேங்கக்கா. பிரவீன் இருக்கீங்களா? ஓகே. பிரவீன் இருக்கீங்களா? இருக்கேங்க. ஓகே. தர்ஷினி. அப்புறம் லட்சுமி. எல்லா பேரும் சொல்லியாச்சா? யாருமா? சந்திரன் இருக்கீங்களா? இருக்காங்கக்கா. ஓகே ஓகே. பாய்ஸ்ல வந்து தான்ல எத்தனை பேரு? 2 பேரா? ஆமாக்கா. சரி ஓகே. ஓகே, எல்லா பேரையும் சொல்லிட்டேன். இப்ப கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டின்னா ஒன்னும் கஷ்டமாலாம் நான் கேட்க போறது கிடையாது. நான் புக்கை பார்த்து கூட கேட்க மாட்டேன். நீங்க நம்பர்ஸ் போட்டிருக்கீங்களா, அந்த நம்பரை வச்சு யார் வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் சொல்லலாம். அதுக்கு யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க எழுதுனத எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? முகிஷா இருக்காங்களா? முனிஷா? முகிஷா அவங்க கேட்கல. இந்த வருஷம் ஒரு பாய் இருக்காங்க, ஒரு பையன். சரி ஓகே. யாராவது ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம். 15 4. யார் 4க்கு ஆன்சர் சொல்றீங்க? யார் வேணாலும் சொல்லலாம். சொல்லுங்க, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க.
துர்கா சொல்றீங்கக்கா. சொல்லுங்கம்மா. 2க்கா. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே. வேற யாராவது ஏதாவது நம்பர் சொல்லுங்க ஃபாஸ்டா. 15 குள்ள. அக்கா 10க்கா. 10. யார் சொல்றீங்க? நான் சொல்றேன்க்கா. தேஜாஸ்ரீ சொல்றேன். சொல்லுங்கம்மா. 10வது வந்து 2/9x²க்கா. கரெக்டா? வெரி கரெக்ட்க்கா. குட். வெரி குட். அப்புறம் 7க்கா. 11. யார் சொல்றீங்க 11? மோகனா சொல்றேன். சொல்லுங்கம்மா. 7க்கா. 7ஆ? ஆமாக்கா. கரெக்டா? கரெக்ட்க்கா. வெரி குட். அப்புறம் அக்கா 3. 6க்கா. ஆ 6. 6. யார் சொல்றீங்க? நான் சொல்றேன்க்கா. பிரகதீஸ்வரன் சொல்றேன்க்கா. சொல்லுங்கப்பா. 3 - 2க்கா. கரெக்டா? கரெக்ட்க்கா. வெரி குட். அப்புறம் 8க்கா. 8க்கா. நான் சொல்றேன்க்கா. தேஜாஸ்ரீ. சொல்லுங்கம்மா. 8,6க்கா. 8,6. கரெக்டா? கரெக்ட்க்கா. வெரி குட். சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. லட்சுமி சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. 2mn - 1. ஓகே. என்ன நம்பருக்கு ஆன்சர் இது? 7க்கா. ஓகே ஓகே. அடுத்து 9க்கா. 9. யார் சொல்றீங்க? தேஜாஸ்ரீ சொல்றேன். ஆ ஒன்றுக்கொன்றான சார்புக்கா. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? ஓகே சொல்லுங்க. 1க்கு யார் ஆன்சர் சொல்ல போறீங்க? அக்கா நான் சொல்றேன். பிரகதீஸ்வரன். சொல்லுங்க. 1க்கு வந்து 3க்கா. கரெக்டா? கரெக்ட்க்கா. கரெக்ட்க்கா. ஓகே. 2க்கு யார் சொல்றீங்க? துர்கா சொல்றேன். தேஜாஸ்ரீ சொல்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. 12க்கா. 12. கரெக்டா? 3 யாரும் சொல்லல. விடுபட்ட நம்பர்லாம் சொல்லுங்கம்மா. அக்கா பிரகதீஸ்வரன் சொல்றேன் 3வது. சொல்லுங்க. AXCக்கா. அப்புறம் BXTக்கா. கரெக்டா? கரெக்ட்க்கா. A into subset B into D க்கா. ஓகே. 4 4க்கு வந்து 2க்கா. ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுக்கா. 5 5க்கு 4, 9, 25, 49, 121க்கா. ஓகே. இதே மாதிரி நம்பர் சொல்றேன். கோர்ஸாவே எல்லாரும் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறோம்க்கா. எல்லாரும் மைக் ஆன் பண்ணி சொல்லிடுறீங்களா? சொல்லுங்கப்பா. சரி. 6 3,-2க்கா. 15 இருபத்தாறுக்கா. 14 14. 2, -1க்கா. 7 2m-1க்கா. 10 2,9x. 2,9x. 12 9x. 1, 2, 3, 4, 5க்கா. இல்ல 012க்கா. 012. ஓகே ஓகே. 13 FXY. FXY. அதுக்கப்புறம் 11 7க்கா. ஓகே. எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பேலன்ஸ்லாம் நீங்க கேட்டுக்கிட்டீங்க. நாளைக்கு என்ன பண்றீங்க? இதே 15 கொஸ்டினை திருப்பி படிச்சுட்டு வாங்க. கூகுள் ஷீட்ல நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேவா? நான் ஒரு லிங்க் காமிக்கிறேன். அதுல நீங்க ஆன்சர் சொல்லுங்க. நான் ஃபில் பண்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கே நான் குரூப்ல அனுப்பி விடுறேன். நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. இதே 15 கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு படிக்காதவங்க கூட நாளைக்கு உட்காந்து படிச்சுட்டு வந்துருங்க. சரிக்கா. சரிம்மா. ஓகே.
புக் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் உட்காந்து படிச்சுட்டு வந்துருங்க. சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேர்ட் மாடல். ஃபர்ஸ்ட் மாடலும் செகண்ட் மாடலும் முக்கோணம் வரைகிறதுல எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காவது திருப்பி சொல்லி தரணுமா? வேண்டாம்க்கா. வேணாம். மத்தவங்களாம் அக்கா ஹோம்ஒர்க் கரெக்டாக்கா? ஹோம்ஒர்க் கரெக்ட். டான்ல உள்ளவங்களது மட்டும் நான் என்னால பார்க்க முடியல, செக் பண்ண முடியல. கிளாஸ் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு மட்டும் நான் செக் பண்ணி சொல்லிடுறேன். சரிக்கா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, ஆனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டது. உங்களுக்கு தான் நான் இன்னும் திருத்தாம வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கா, அது நார்மல் இதுல ஓபன் ஆகாது, அதனாலதான் உங்களுக்கு பார்க்கல. லாஸ்ட் மினிட்ல தான் மத்தவங்களுக்கே பார்த்தேன் நானு. உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் முடிச்சோடனே நான் கரெக்ட் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேக்கா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் யாருக்காவது திருப்பி சொல்லி தரணுமாமா? வேண்டாம்க்கா. ஓகே, பிரவீன் உங்களுக்கு வேணுமாப்பா? வேண்டாம். வேணாமா? சரி, ஓகே. தரண்யா இருக்கீங்களான்னு தெரியல. சரி, ஓகே. சரி, தேர்ட் மாடல் போயிடுவோம். தேர்ட் மாடல் யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க? இதுல இங்கிலீஷ் மீடியம் யாராவது இருக்கீங்களா? கனிஷ்கா இருக்கேன்க்கா. ஓகே, கனிஷ்கா இருக்கீங்க. சரிம்மா, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது, இது வரைக்கும் எல்லாத்துலயுமே அடிப்பக்கம் கொடுத்திருந்தாங்க, உச்சி கோணம் கொடுத்திருந்தாங்க. எக்ஸ்ட்ராவா நடுக்கோடு கொடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா குத்துக்கோடு கொடுத்திருப்பாங்க. உச்சி கோணத்தின் இருசம வெட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது மூணும் இருந்தது அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போற மாடல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கொடுத்திருப்பாங்கன்னா, பேஸ் எப்பவுமே கொடுத்திருப்பாங்க, வெர்டிக்கல் ஆங்கிள் எப்பவுமே கொடுத்திருப்பாங்க. இப்ப தேர்டா இதுல என்ன மாறுது அப்படின்னா பைசெக்டார், ஆங்கிள் பைசெக்டார், பைசெக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள், ஆங்கிளோட பைசெக்டார் கொடுத்திருப்பாங்க. இது மூணும் கொடுத்திருந்தா இப்ப நம்ம பார்க்க போற மாடல். ஓகேவா? இப்ப கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடிப்பக்கம் எப்பவும் போல ஒரு அடிப்பக்கம் கொடுத்திருக்காங்க. பிசி வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கம் பிசி 8 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து 60 டிகிரி. அப்ப கோணம் எங்க இருக்கும்? மேல இருக்கும், அது 60 டிகிரின்னு போட்டுக்கோங்க. மற்றும் கோணம் ஏ இரு சம வெட்டியானது, கோணம் ஏயோட இரு சம வெட்டியானது. கோண இரு சம வெட்டி, ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இரு சமமா ஈக்குவல் ஆஃபா டிவைட் பண்றதுதான் கோண இரு சம வெட்டி. இப்போ 60 டிகிரின்னு இருக்குன்னா அதை நீங்க 30 பிரிக்கிறது. கரெக்டா கோடு போடும்போது இது 30 இது 30 வரும். அப்ப 40ன்னு இருந்தா கோணம் எப்படிமா வரும்? இது எவ்வளவு வரும்? 15ஆ? 20 வெரி குட். 20 பிரிக்கணும். வெரி குட். வெரி குட், வெரி குட். ஓகே, அப்படி பைசெக்ட் பண்றதுதான் ஆங்கிள பைசெக்ட்னா இரு சமமா பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல கோண இரு சம வெட்டி. படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது, கோணத்தை இரு சமமா வெட்டுறது. அவ்வளவுதான், சரியா? இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கோணம் ஏயின் இருசம வெட்டியானது பிசியை டி என்ற புள்ளியில் பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது. கோணம் ஏல இருந்து ஒரு கோண இருசம வெட்டி வெட்டுறாங்க, அது வந்து டீன்ற புள்ளியில மீட் பண்ணுதான். ஓகேவா? டீன்ற புள்ளியில போய் சந்திக்குது. பில இருந்து டி வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இங்க இருக்கு பி, இங்க இருக்கு டி, இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்றது இதுல நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். சந்திக்கிறது முக்கோணம் ஏபிசி வரைக, இதுதான் கொஸ்டின். இது நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இந்த இதுல சொல்லி கொடுத்துருந்தேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. டிரா a triangle ABC, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி வரைய போறோம். அதுல பேஸ் வேல்யூ 8 சென்டிமீட்டர். அப்போ பிசி வந்து 8 சென்டிமீட்டர். ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி, ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி. அண்ட் த பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்றோம், அது போய் மீட் பண்ணுதான். மீட்ஸ் பிசி அட் டி, பிசில டின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. such that
பிடி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். பில இருந்து டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டில இருந்து டின்னு கொடுத்ததுனால இங்க எழுதியிருக்கோம். சப்போஸ் டி டு சி இல்ல சி டு டின்னு கொடுத்தா இங்க எழுதணும். எங்க கொடுத்துருக்காங்களோ அங்க கரெக்டா அந்த அளவை எழுதிக்கணும். அவ்வளவுதாம்மா. உதவி படம் ரஃப் டயக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? ஃபேர் டயக்ராம் போட போவோமா? உண்மை படம் வரையலாமா? கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகேப்பா, ஓகேம்மா. சரி, இந்த அளவுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க தான் பார்த்து சொல்லணும். நான் இங்க வரைஞ்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பவும் போலதான், எப்பவும் போல ஸ்கேல் எடுத்து எத்தனை டிகிரிமா? 8 சென்டிமீட்டர். எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அப்போ பேஸ் வந்து நீங்க 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் வரைச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க? BC கா. பிசியா? பிசி 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்பவுமே போல என்ன பண்ணுவோம்? பாகை ப்ராடக்ட் பாகைமணி எடுத்து தலைகீழ வச்சு அது என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த தலைகீழ இங்க எடுப்போமா? என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 60 டிகிரிக்கா. 60 டிகிரி. அப்போ 60 இங்க பிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து பில இருந்து இந்த புள்ளி வழியா கிராஸ் பண்ணி போற மாதிரி இப்படி வரைச்சுக்கணும். எப்பவும் போல இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு இதுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துக்க வேண்டியதான். இது எவ்வளவு டிகிரின்றத நம்ம இங்க எழுத வேண்டாம். 60 டிகிரி. ஓகேவா? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? நேரா வச்சு 90 டிகிரி எடுக்கணுங்க. வெரி குட். நேரா வச்சு 90 டிகிரி எடுப்போமா? பி புள்ளியில வச்சிருவோம். கரெக்டா வச்சாச்சு. இப்ப 90 டிகிரி மார்க் பண்ணிட்டோம். அது வந்து ஸ்கேல் எடுத்து பில இருந்து இந்த புள்ளி வழியா கிராஸ் பண்ணி போற மாதிரி இப்படி வரைஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு பேர் கொடுப்போமா? ஒய்க்கா. ஒய். ஒய்னு பேர் கொடுத்துக்கிட்டுதான். இது வந்து இப்போ 90 டிகிரி. ஓகே. ஓகே. நீங்க சில பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்படி போட்டுருந்தீங்கம்மா, நான் இங்க வரையிட்டேன், நான் வரைஞ்சு அழைக்க முடியாது, இப்படி இப்படி வரைஞ்சி 90 டிகிரி போட்டுருந்தீங்க. அது ராங். இங்க இருந்துதான் இதுல இருந்து பில இருந்து இப்படி வந்தாதான் அது 90 டிகிரி. இதுக்கு மட்டும் 60 டிகிரி அது போட்டுக்கலாம். ஆனா இங்க இருந்து வரணும். கலர் வேணா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இதுல இருந்து இப்படி போட்டாதான் 90 டிகிரி. இத வேணா நீங்க 60 டிகிரி இப்படி போட்டுக்கலாம். ஆனா இத மார்க் பண்ணி நீங்க 90 போடக்கூடாது. 90 வளைஞ்சுலாம் வராது, இப்படிதான் வரும். அது இங்க இருந்துதான் நீங்க போடணும். ஓகேவா? ஓகேக்கா. புரிஞ்சதுல? புரிஞ்சுதுக்கா. ஓகேமா. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? காம்பஸ் எடுத்து பாதிக்கு மேல அளவெடுக்கணும். மோர் தென் ஆஃப். பாதி விட கொஞ்சம் ஜாஸ்தியா அளவெடுத்து அதை மேலையும் கீழையும் வெட்டணும். இப்படி வரைஞ்சிட்டோமா? இப்ப ஸ்கேல வச்சு அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி கரெக்டா ஒரு லைன் வரையும். கிராஃப் பேப்பரும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து கிராஃப் சொல்லித்தரேன். ஓகே. சரிக்கா. ஓகேமா, ஓகேப்பா. நோட்டா கூட வாங்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா நிறைய போடணும்.
இதை வச்சு போடுறதுக்கு நம்மளே ஒரு போடு போட்டுடலாம் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏதோ வச்சிருக்கேன். ஆமாக்கா. இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு 3 பேசுமா? ஆமாக்கா. ஓகே, இப்ப இந்த காம்பஸ் எடுத்துட்டு வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓல வச்சு இதுவும் இந்த அளவு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். கரெக்டா இருக்கு. அப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிடலாம். எப்படி ஓ மையமாக்கி ஓகேவா? வட்டம் வரைஞ்சாச்சு. இது வரைக்கும் எப்பவும் போல காமன். இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்லமா? ஓகே தானே இது வரைக்கும்? ஓகே ஓகே. இப்போ அடுத்து இதுதான் நீங்க நல்லா பார்க்கணும். இப்போ இவ்வளவு டைம் என்ன பண்ணும்? நடுப்பக்கம் சாரி நடுக்கோடு மீடியன் கொடுத்தா என்ன பண்ணும்? இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு இங்கேயும் இங்கேயும் ஆர்க் வைக்கணும். அது ஃபர்ஸ்ட் மாடல். செகண்ட் மாடல் ஆல்டிடியூட் குத்துக்கோடு கொடுத்தா இந்த புள்ளியில வச்சு இதுலயே வைக்கணும். அது செகண்ட் மாடல். தேர்ட் மாடல் இப்ப நம்ம பாக்குறது ஆங்கிள் பைசெக்டார், கோண இருசமவெட்டி. இந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க. இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஏதோ ஒரு அளவு ஒண்ணு இன்னும் நம்ம யூஸ் பண்ணாம BD 6 சென்டிமீட்டருக்கா? BD 6 சென்டிமீட்டர். ஓகே, எனக்கு கேக்குது. உங்களுக்கு தான் பொறுமையா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிட்டேன். தெரியுதா? 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிட்டோமா? கேக்குதா? கேக்குதா சொல்லுங்க. ஓகே சரி ஓகே. இப்போ பில இருந்து தான் நம்ம வெட்ட போறோம். பில இருந்து டி. அப்போ பி பாயிண்ட்ல நான் கரெக்டா ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். அங்க இருந்து 6 சென்டிமீட்டர் இதே கோட்ல வெட்டணும். எங்க வெட்டியிருக்கேன் பாருங்க, இதே கோட்ல வெட்டியிருக்கேன். வெட்டியாச்சுக்கா. கொடுக்கணும். ஓகே, அப்ப இதுல இருந்து 6 சென்டிமீட்டர் நம்ம எடுத்து வரணும். ஓகே சரி. அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்கு, இதுக்கு வந்து ஐ அப்படின்னு பேர் கொடுத்துக்கிற போதும். சரியா? இந்த ஐல இருந்து இந்த டி கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அது போய் எங்க வெட்டணும்? எங்க இருந்து எங்க போட்டுருக்கு பாருங்க. ஐயோ, இந்த கோடு கிடையாது. நான் அழைச்சேன்னா வேற ஏதாவது லைன் போகும். அதுதான் போகுது. கரெக்ட். ஓகே, அது போயிடுச்சு பாருங்க. இப்படி ஓகேவா? எப்படி பாருங்க. ஐ பண்ணணும். ஒண்ணுமே புரியலக்கா. ஓகே, இந்த ஐ இருக்குல்லப்பா, இந்த ஐல இருந்து இருங்க. அப்ப 2 minutes வெயிட் பண்றீங்களா? வேற பிளேஸ்க்கு போய்க்கிட்டா 2 minutes வெயிட் பண்ணுங்க அப்படியே.
இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. புரியுதுக்கா. ஓகே. இப்ப பாருங்களேன், இந்த ஐ இருக்குல்ல, ஐ வரைஞ்சது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. பில இருந்து ஒரு ஆர்க் வெட்டினா அதுக்கு பேரு டி. அந்த புள்ளியும் இந்த ஐயும் மீட் பண்ற மாதிரி, அதாவது இந்த பாயிண்ட்டும் டியும் கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சுக்கிட்டேன். வரைஞ்சாச்சுக்கா. ஓகே. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பில இருந்து இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சி ஜாயின் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பேரு A. இதான் ஏ, இது பி, இது சி. இதோட மொத்த கோணம் எவ்வளவுனா 60 டிகிரி. இது ஆங்கிள் பைசெக்ட் பண்ணிருக்கிறதுனால இது வந்து 30 டிகிரி வரும். பாதி பாதியா எழுதிக்கோங்க. இது ஒரு 30 போட்டுக்கோங்க, இது ஒரு 30 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, அவ்வளவுதான். சம்மே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதானக்கா? அவ்வளவுதான். சரிக்கா. ஈஸியா இருக்கா? ஈஸி தான்க்கா. இன்னொரு சம் நான் சொல்லித்தரேன், அப்ப இன்னும் நல்லா புரியும். சரிக்கா. Okay. இல்ல இதே சம இன்னொரு டைம் சொல்லி தரணுமா? இதே சமமான சொல்லுங்க. இன்னொரு டைம் சொல்லி தரட்டுமா? அளவுலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க. சரிக்கா. ஓகே. ஏன்னா இப்ப இன்னொரு சம் சொல்லி தரும் போது அது இன்னொரு மாடல்ல சொல்லி தரேன். இதுலயும் இந்த பக்கத்துல இருந்து வெட்டுறது சொல்லி தரேன். சரிப்பா. ஓகே. இப்ப நான் 0ல இருந்து ஃபர்ஸ்ட் 8 சென்டிமீட்டர் அளவு வரைஞ்சுக்கிறேன். இது வந்து பி, இது சி, இது 8 சென்டிமீட்டர். பாகைமணி எடுத்து ரொட்டேட் பண்ணி இந்த பி புள்ளியில வச்சுக்கணும். 60 டிகிரியாமா? 60 மார்க் பண்ணிட்டு, ஓகே 60 மார்க் பண்ணும். அப்புறமா இந்த பாயிண்ட்ல இருந்து இத கிராஸ் பண்ணி போற மாதிரி இப்படி வரைச்சுக்கணும். இதுக்கு நேம் கொடுத்துக்க வேண்டியதான். இது வந்து 60 டிகிரி, இது வந்து எக்ஸ். வெரி குட். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? மேல 90 90 டிகிரி. 90 டிகிரி. 90 டிகிரி, வெரி குட். ஆமாக்கா. அப்ப இந்த பி புள்ளியில வச்சுப்போம். இப்படி ஸ்ட்ரைட்டா கரெக்டா வச்சுக்கணும். இந்த கோட்டு மேல வைக்கணும். கோட்டு மேல வச்சுட்டு இங்க இருந்து 90 டிகிரி மார்க் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த புள்ளி வழியா இது வழியா கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்குவோம். இதுக்கு பேரு ஒய் கொடுத்துப்போம். இப்ப காம்பஸ் எடுத்து மோர் தென் ஆஃப், பாதியை விட ஜாஸ்தியா நம்ம ஒரு அளவு எடுத்துக்கணும். இந்த அளவே ஓகே தான். இதே நான் எடுத்துக்கிறேன். இதே அளவு எடுத்து மேலையும் கீழையும் ஆர்க் வெட்டணும். மேல வெட்டிட்டு அதே அளவு கீழையும் வெட்டணும். இப்போ இதை தூக்கிட்டு போய் சீல வச்சு பாத்தீங்களா, இந்த அளவே வெட்ட மாட்டேங்குது. அப்ப ஆர்க்க நம்ம இன்னும் பெருசா போடணும். மீல வச்சுட்டு நான் இங்க வெட்டிக்கிறேன். இன்னொரு வாக்கு இதுல வெட்டிக்கிறேன். அதுதான் அளவு மாத்தக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகேக்கா. ஓகே. இதை இப்ப நம்ம கீழே வச்சு மேல ஒண்ணு வெட்டல, மேல வெட்டிப்போம். மேல ஆர்க் வெட்டுது. ஓகே. இப்போ நீங்க ஸ்கேல வச்சு கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி போற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடணும். கிட்டத்தட்ட கரெக்டா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கரெக்ட் கிடையாது, கிட்டத்தட்ட கரெக்ட். ஓகேவா? ஓகேக்கா. இருங்க, நான் வேற கொஞ்சம் கோணிக்கா போட்டுக்கிட்டேன். நான் இந்த புள்ளி அந்த புள்ளி சேர்த்துறேன். இப்படி வரைஞ்சா ஈஸியில எனக்கு. நீங்க ஆனா இன்னும் கூட கிராஸ் பண்ணி போற மாதிரியே போட்டுக்கலாம். நான் அதை 2 ஜாயின் பண்ணவே போட்டுக்கிட்டேன். ஓகே. இப்ப என்ன பண்ணும்? இதுக்கு பேர் கொடுக்கணுமா? இது வந்து ஓ. அடுத்து இதை எடுத்து இந்த ஓன்ற பாயிண்ட்ல வச்சு அளவு பார்க்கணும். 2 அளவு சேம். 2 அளவு சேமா தான் இருக்கு. அப்ப வட்டம் வரைஞ்சிட வேண்டியதான். அவ்வளவுதான், வட்டம் வரைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ஸ்கேல் எடுத்து 6 சென்டிமீட்டர் எடுக்கணும்க்கா.
எதுல இருந்து 6 சென்டிமீட்டர் எடுக்க சொல்லிருக்காங்க? ஜீரோல இருந்து பில இருந்து 6 சென்டிமீட்டர் வெட்ட சொல்லிருக்காங்கல்ல. அப்போ நம்ம வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் எடுத்து காம்பஸ் வச்சு எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த பி பாயிண்ட்ல வச்சு வெட்டணும். எங்க இருந்து வச்சு வெட்ட சொல்லிருக்காங்கன்னு பாத்துக்கோங்கம்மா. இங்க இருந்தா இல்ல கீழ இருந்து இந்த பக்கத்துல இருந்தான்னு பாத்துக்கோங்க. இந்த பக்கத்துல இருந்துன்னா இங்க வெட்டிடலாம். வெட்டிட்டு கீழ ஐல இருந்து ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கு நம்ம பேர் கொடுக்கலன்னு இன்னும் பேர் கொடுத்துக்கோமா. இதுக்கு வந்து டி, இதுக்கு வந்து ஐ. ஐ ஐ இப்ப என்ன பண்ணணும்? ஐ வந்து C தாண்டி கோடு போடணும். C வழியா கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட வேண்டியதுதான். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சு. அச்சோ, இருங்க. கீழ இருந்து இது வழியா போய் எடுக்கும் போது ஓடிடுது. ஓகேவா? ஓகே, இப்ப பில இருந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து சியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் என்ன? இது வந்து ஏ. நான் இப்ப பிரிச்சே போட்டுறேன். இது வந்து 30 டிகிரி, இது ஒரு 30 டிகிரி. அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதாம்மா. இப்போ இதுல இருந்து இது வந்து 6 சென்டிமீட்டர் எடுத்தோம்ல, அப்ப அதெல்லாம் 6 சென்டிமீட்டர் இங்க எழுதணும். அவ்வளவுதான். சம் முடிஞ்சிருச்சு. ஈஸியா இருக்கா? ஈஸியாக்கா. ஓகே ஓகே. இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? நோ டவுட்க்கா. இல்லக்கா. ஓகே ஓகே. இப்போ எக்ஸசைஸ்ல பாத்துட்டு வரலாம். இதே மாதிரி வேற என்ன சம் இருக்குன்னு. லாஸ்ட் 2 சம்மா தான் இருக்கும். லாஸ்ட் 2 சம், இந்த சம்மும் இதுல வந்து பிசி வந்து வெட்டிறாங்க. பாத்தீங்களா? இதுல சில இருந்து டி வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சம் இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சம் நீங்க ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. 16th சம் ஹோம்ஒர்க்மா. எல்லாருமே போட்டு அனுப்பணும். 15th சம், draw a triangle ABC. ஒரு முக்கோணம் ABC வரைய போறோம். அதுல பேஸ் BC வந்து 5.6 சென்டிமீட்டர். அதுல ஆங்கிள் A வந்து 40 டிகிரி. ஆங்கிள் பைசெக்ட் ஆகுது A, அது வந்து மீட் ஆகுது BC லைன்ல, Dனு மீட் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் D. இப்போ Cல இருந்து D, இந்த பக்கத்துல இருந்து இது வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசா வரைஞ்சு காட்டுட்டா? இப்படி இருக்கு. ஆங்கிள் A, இது 40 டிகிரி, இது வந்து B, இது C, இது வந்து எவ்வளவு டிகிரி? சாரி, பாயிண்ட் வந்து 5.6 சென்டிமீட்டர். இது வந்து D பாயிண்ட். இந்த Cல இருந்து D இந்த அளவு இருக்குல்ல, இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்குதான் நம்ம ட்ரையாங்கிள் வரைய போறோம். தமிழ்லயும் அதே தான் இருக்கும். இங்கிலீஷ்லயே ஓபன் பண்ணிட்டேனா? தமிழ் புக் ஓடிடுச்சு. இருக்கு. அதே தான் கொடுத்துருப்பாங்க. அடிப்பக்கம் BC வந்து 5.6 சென்டிமீட்டர், 5.6 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் BC. அதுக்கப்புறமா ஆங்கிள் A இருக்கு. அப்ப ஆங்கிள் A அது வந்து 40 டிகிரி. அப்ப கோணத்தை வந்து இரு சமமா பிரிக்கிறாங்க. அது வந்து D. இந்த Cல இருந்து D இதோட சென்டிமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இது வந்து கேக்குறாங்க. இப்ப வரையலாம். ஓகே, நீங்க தான் அளவுலாம் சொல்லணும். நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். யாருக்காவது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஆனா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமா இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே. ஐ லைக்க்கா. யூ லைக் இட்டா? ஓகே, தேங்க்யூ. பாத்தீங்களா எப்படி எழுதுது? ஆனா நான் எழுதவே இல்லை, அது மட்டும் எழுதுது. சரி, ஓகே. வேணும்க்கா. என்னப்பா இது? சரி, நம்ம இது வந்து ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். அப்பதான் நல்லா ஒர்க் பண்ணும். போட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னமா அளவு எடுத்துக்கணும்? 5.6. நான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டுமா? ஓகே,
5.6 5.6னா இப்படி வரும். ஓகேவா? இதுக்கு இதுக்கு பேர் என்னவா கொடுத்துருக்காங்க? பிசியா? ஆமாங்கக்கா. ஓகே. 5.6. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல இந்த பாகைமணியை தூக்கிட்டு வந்து இந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி தலைகீழ வச்சுக்கிட்டு எவ்வளவு டிகிரி ஆங்கிள்? 40யா? 40 டிகிரிக்கா. 40. வெளி சைடு தான் பார்க்கணும், மறந்துடாதீங்க. 40. இப்ப என்ன பண்ணணும்? இப்படி. ஓகேவா? பென்சில் எடுத்து இதுக்கு ஒரு பேர் கொடுத்துப்போம், எக்ஸ். திருப்பி இதை எடுத்து வந்து அதே பாயிண்ட்ல வச்சு இப்ப எவ்வளோ? 90 டிகிரி. 90. ஓகே. பில இருந்து இந்த பாயிண்ட் வழியா கிராஸ் பண்ணி போற மாதிரி வரைஞ்சுப்போம். இதுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்? ஒய்யா? இது 40னா 40 எழுதிருங்க. ஓகே. டிகிரி போட்டுக்கோங்க மேல. அப்புறம் இது 90. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? காம்பஸ் எடுத்து பிக்கு சிக்கு பாதி அளவு எடுத்து மேலே கீழே வெட்டணும்க்கா. பாதி எடுத்தா போதுமா? பாதிக்கும் மேல. பாதிக்கும் மேல, மோர் தென் ஆஃப் எடுத்துக்கிட்டு மேல வெட்டணுமா? மேல வெட்டுவோம். அதே அளவு கீழே வெட்டுவோம். கீழே வெட்டுவோம். ஓகே. அடுத்து இதை எடுத்து இந்த பாயிண்ட்ல வச்சு சின்ற புள்ளியில வச்சுக்கிட்டு இங்க எடுத்துட்டு வந்து மேலையும் கீழையும் வெட்ட வேண்டியதான். ஓகே, வெட்டியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்பதான் நம்ம பெரிய கோடா போட்டாதான் இந்த லைன்ல கட் பண்ணும். பாத்தீங்களா? இது உள்ளே வருது. உள்ளே வந்து அது எங்க போய் கட் பண்ணும்? ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா நீங்க போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மாதிரிதான் இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா இது ஓ. இப்போ காம்பஸ் எடுத்து இந்த பாயிண்ட்ல வச்சுக்கணும். ஓன்ற புள்ளியில வச்சுக்கிட்டு பிக்கு சிக்கு அளவு எடுக்கணும். பிக்கும் சிக்கும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்களா? சின்னமா மிஸ்டேக் பண்ணா கூட அளவு மாறும். அதுக்குதான் நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா போட்டீங்கன்னா கரெக்டா வரும். இப்ப இதை வச்சு பார்த்தா இங்க ஜாஸ்தியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட ஓகே தான். பட்டா வரைஞ்சிடனா? ஓகே, வட்டம் வரைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எப்பவும் போல இது வரைக்கும் எல்லாரும் போடுறது போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ஐயோ, எங்க போச்சுலாம் ஆட்டோமேட்டிக்கா என்னமோ நடக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க கேக்குறது புரியுது. நான் எதுவுமே கேட்கல, நானே போட்டுறேன். ஓகேக்கா. 5.6 இது பி, இது சி. 5.6 ப்ரொடக்ட். அதுக்கெல்லாம் ஆனா நான் காரணம் கிடையாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. ஓகேவா? உங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுக்கணும்னு சிஸ்டம் ஆசைப்பட்டிருக்கு. உங்க யாருக்கும் புரியலன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அச்சச்சோ.
பாஸ்தா போட்டாலும் இது ஆஃப் ஆயிடும். ஓகே, ஒய் எக்ஸ் இது வந்து 40, இது வந்து 90, மோர் தென் ஆஃப்லாம் எடுக்கணுமா? நம்ம ஒழுங்கா போடலன்றது கண்டுபிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி பண்ணிருக்கு. இப்ப அதை தூக்கி பில வச்சு ஆர்க்கு மேலே ஆர்க் வெட்டணுமா? இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்க்கு மேல ஆர்க் வெட்டியாச்சு. இப்போ ஸ்கேல் எடுத்து நம்ம போடுவோம். ஸ்கேல் எடுக்கலைன்னா அப்புறம் கோச்சுக்கும். ஓகே, ஸ்கேல் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஸ்கேல வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ காம்பஸ் எடுத்து இதுக்கு பேர் கொடுத்துப்போம். இது வந்து ஓ புள்ளியில வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டோமா? இப்போ அளவு அளந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுவும் பியும் கரெக்டா தான் இருக்கு. இப்பதான் நம்ம இதுக்கு ஓகே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சீல கட்டாக்கா, சீல கட்டாக்கு இந்த பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு வட்டத்தை வரையும். எங்கேயோ போய் வரைஞ்சிருக்கா? ஓகே, இப்படியே வச்சு வரைஞ்சுக்குவோம். உங்களுக்கு வட்டம் கரெக்டா வரையணுமா? அதுதான் முக்கியம். கரெக்டா பார்த்து வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் எல்லாரும் பண்றது பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்கேல் எடுத்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அளவு என்னமா கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். அதை நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா எங்கேருந்து வெட்டணும்னு சொல்லி தரேன். நாலு சென்டிமீட்டர். ஓகே, 4 சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கு. இப்போ சி டு டின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப சின்ற புள்ளியில ஒரு முனையை வச்சுக்கணுமா? காம்பஸ பென்சில் வந்து இந்த கோட்டு மேலேயே வெட்டணும். பென்சில் இல்ல, இன்னொரு ஒரு பாயிண்டால இங்க வெட்டணும். சரியா? இப்போ இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் தான் டி. டி டி. இந்த புள்ளி எப்பவுமே ஐ. ஐ ஐ. இப்போ நீங்க ஸ்கேல வச்சு இந்த பக்கம் கோடு போடணும். இந்த புள்ளியும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டா வட்டத்துல போய் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கோடு போடணும். இந்த சம்மை யாரோ போட்டு அனுப்புன மாதிரி இருந்தது எனக்கு. யாரோ இந்த சம்மு போட்டிருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே. 0 இந்த ஆர்க்ல வெட்டி இதுல போய் ஜாயின் ஆகும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து நமக்கு ஏ. இப்ப ஏ இந்த பக்கம் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதை எடுத்து ஸ்கேல் எடுத்து இந்த பாயிண்ட்டையும் இதையும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். அளவெல்லாம் குறிச்சுக்க வேண்டியதான். இது 20, அது 20, மொத்தமா 40. 20 20 பிரிச்சு எழுதிக்கோங்க. அவ்வளவுதாம்மா சம்மு. இப்போ இந்த பக்கத்துல இருந்து நம்ம அளவு வெட்டினதுனால இது வந்து 4 சென்டிமீட்டர். எவ்வளவு சென்டிமீட்டரோ அதை இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளவுதான் சம். ஈஸியா இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, இதோட ஜாமெண்ட்ரியில வந்து 3 மாடல், முக்கோணம் வரைதல்ல 3 மாடல் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே 2 மாடல் பார்த்திருக்கோம், அது தனி. வடிவத்த முக்கோணம் வரைதல், சிமிலர் ட்ரையாங்கிள், அது வேற. இந்த ட்ரையாங்கிள்
நார்மல் ட்ரையாங்கிள் வரைகிறதுல 3 டைப். அதுல 3 டைப்புமே முடிச்சாச்சு. அப்போ 5 சம் படிச்சிட்டீங்க. அதோட ஒரு தியரம் படிச்சிருக்கீங்க எல்லாரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் 1 வேர்ட் படிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்லயே இன்னும் நிறைய கத்துக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு கிராஃப் எடுத்துருவாங்க. முடிஞ்சா கிராஃப் சொல்லித்தரேன். கூகுள் ஷீட் வேற நாளைக்கு ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் 1 மார்க் படிச்சுட்டு வாங்க. ஒரு தியரம் முடிஞ்சா சொல்லித்தரேன். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ உங்க டைமிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? ஹோம்ஒர்க் சம் ஒண்ணு கொடுத்துருக்கேன். அதை மட்டும் எல்லாரும் போட்டு குரூப்ல சென்ட் பண்ணிடுங்க. ஓகே. நாளைக்கு கரெக்டா டைமிங்க்கு கிளாஸ்க்கு வந்துருங்க. அவ்வளவுதாம்மா. யாருக்கும் எது டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே. 1 வேர்ட்ஸ் எழுதாதவங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. முடிக்காதவங்க முடிச்சிருங்க. குட் நைட்க்கா. ஓகே. தேங்க்யூ. பாய். குட் நைட். குட் நைட். Thank you, Ka. Bye. Bye. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா. பாய்க்கா. தேங்க்யூ. ரித்திஷ்கா வந்திருக்கீங்களா? பாய். இல்லக்கா வரல. ஏன்? அது ஊருக்கு போயிருக்குக்கா. ஓகே. ஜோதியும் வரலையா? வரலக்கா. சரி, ஓகே. சரிம்மா, லீவ் போடாம கிளாஸ்க்கு வந்துருங்க. சரிக்கா சொல்றேன்க்கா. சரிம்மா. ஓகே. பாய். பாய்க்கா. தேங்க்யூக்கா. Bye, Ka. Thank you, Ka. பாய். பாய். தேங்க்யூ.